ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து இப்போ கொடைக்கானல் மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸில் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பையிங் கைட் மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். இப்போ யூஸ்வலாக வந்து ஒரு பெரிய ஒரு சிட்டிஸில் லைக் வந்து ஒரு சென்னை, பெங்களூர், மதுரை இந்த மாதிரி ஒரு ஊரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இப்போ கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரியான ஹில் ஸ்டேஷன்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு கொடைக்கானல்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றதுல வந்து என்னென்ன ப்ரோஸ் இருக்கு, என்னென்ன கான்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். லீகல் ப்ராசஸ் என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து முக்கியமா கவனிக்கணும். நீங்க வந்து ஒரு தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, இல்ல இந்தியால வந்து வேற ஸ்டேட்ல நீங்க இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டரா இருந்தாலும், இல்ல வந்து ஒரு என்ஆர்ஐ இன்வெஸ்டரா இருந்தாலுமே நீங்க கொடைக்கானல்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நீங்க முக்கியமா வந்து கவனிக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க செக் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் வரதுக்குரிய சான்சஸ்லாம் இருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக திஸ் வீடியோ வில் பி அ பையிங் கைட் ஃபார் யூ. யூ ஆர் என்ஆர்ஐ ஆர் யூ ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு ஆர் வெதர் யூ ஆர் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ டெஃபினட்டாக கொடைக்கானலில் நீங்கள் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும், டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ் வாங்கணும், இல்லை கமர்ஷியல் பிளாட்ஸ் வாங்கணும், இல்லை வந்து ரிசார்ட்ஸ், ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி லக்ஸரி ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். கோடை ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்தளவுக்கு என் டு என் சப்போர்ட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் கொடைக்கானல் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்ததுலேருந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ காம்படிட்டிவ் ப்ரைஸஸில் நீங்கள் வந்து கொடைக்கானலில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த கோடை ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நீங்கள் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு மெயினாக நம்ம வந்து ஒரு அதர் ஒரு சிட்டிஸ்லையோ இல்லை வந்து கொடைக்கானல் மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொடைக்கானல் மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். நம்பர் 1 பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கிளைமேட், ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸில் வந்து நம்ம வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கொடைக்கானல் வில் பி தி பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து செட்டில் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். கொடைக்கானல் வந்து ஒரு பாப்புலரான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஏர்பிஎன்பி அப்படின்ற மாதிரி கம்பெனிஸ் மூலியமா நம்ம டைப் பண்ணுறது மூலியமா வந்து நம்ம வந்து ஒரு ஹோம் ஸ்டே இந்த மாதிரி பிஸ்னஸ் நடத்துறதுக்கு ஒரு நல்ல சூட்டபிளான பிளேஸாக இருக்கும். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மற்ற சிட்டிஸில் கிடைக்கக்கூடிய ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட கொடைக்கானலில் ஒரு நல்ல ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ரெண்டல் இன்கமாக இருக்கட்டும், மற்றபடி வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வந்து நம்ம வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அது மூலியமா நல்ல இன்கம் பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. லேண்ட் வேல்யூ பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லேண்ட் வந்து இந்த மாதிரி அப்ரூவ்டு டிடிசிபி லேண்ட்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கிறதுனால ஸோ அதோட வேல்யூ வந்து மற்ற சிட்டிஸ் கம்பேர் பொறுத்தளவுக்கு இதில் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. என்ஆர்ஐயாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கார்பரேட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நல்ல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கொடைக்கானல் வில் பி தி பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் யூ. ஸோ அதில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ப்ளஸ் வந்து இதில் நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. நம்ம வந்து டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணி கமர்ஷியலாகவும் சரி, இல்லை வந்து நம்ம ஒரு ஹோம் ஸ்டே அந்த மாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அதை வந்து அது மூலியமா நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ரொம்ப லிமிட்டடான லேண்ட்ஸ் தான் வந்து கொடைக்கானல் இருக்கிறதுனால நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரீசேல் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல வேல்யூ கிடைக்கிறதுக்குரிய ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. மற்ற சிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் கொடைக்கானல் மாதிரியான பிளேசஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, இங்க வந்து லேண்டை வந்து டெவலப் பண்ணி பிளஸ் அது ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியா ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியாவோ ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாவோ டெவலப் பண்ணக்கூடிய காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து டிடிசிபி அப்ரூவலாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், இந்த மாதிரி நம்ம வந்து வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரெடி பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேறஸ் வந்து இப்போ ஒரு மற்ற சிட்டிஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. வேறஸ் ஒரு சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு கோயம்புத்தூர், மதுரையில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பிளாட்ஸ் அப்ரூவல் வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரெடி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேறஸ் கொடைக்கானல்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதா அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். ஸோ அதே மாதிரி என்க்ரோச்மெண்ட் இல்லாத ப்ராப்பர்ட்டி, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பக்கவாக வந்து இருக்கிற மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும் அப்படின்றத நான் 1 by 1 நான் சொல்கிறேன். கொடைக்கானல் மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸில் நீங்கள் வந்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் சரி, இல்லை கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் சரி,
ஒரு பங்களாவோ இல்லை வந்து ஒரு வில்லா மாதிரி வாங்கினாலும் சரி, மதர் டீட் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணுங்கள். ஒரு 30 to 50 இயர்ஸுக்கு ஓனர்ஷிப் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து செல் பண்ணுறவங்க பேரில் தான் இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வெரிஃபை பண்ணணும். ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். நீங்கள் வாங்க போகிற ப்ராப்பர்ட்டியோட அந்த சைட் மேப்பில் எந்த அளவு மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவு வந்து கரெக்டாக அந்த பிளாட்ஸ் வந்து அந்த அளவெல்லாம் மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணணும். இந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் ஈசி வந்து நீங்கள் மினிமம் ஒரு 30 இயர்ஸ்க்காவது எடுத்து, ஸோ அதில் ஏதாவது லோன்ஸ் வந்து பெண்டிங் இருக்கா, வேற ஏதாவது லீகல் காம்ப்ளிகேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணணும். டிடிசிபி அப்ரூவல், பஞ்சாயத்து அப்ரூவல்லாம் வந்து கரெக்டாக வாங்கியிருக்காங்களா, ஏன்னா ட்ரைபல் லேண்டாக இருக்கா இல்லை கவர்மெண்ட்டோட லேண்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். ஏன்னா டிடிசிபி அப்ரூவல் இல்லை, பஞ்சாயத்து அப்ரூவல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதில் வீடு கட்டுறதுக்கோ இல்லை வந்து கமர்ஷியலாக நம்ம ஏதாவது ஒரு பில்டிங் கட்டுறதுக்கோ நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும். டெம்பிள் லேண்டாக இருக்கா, இந்த மாதிரி புறம்போக்கு லேண்டாக இருக்கா, கவர்மெண்ட்டோட லேண்டாக இருக்கா, இல்லை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரிசர்வேஷன் ஏரியாவில் அந்த லேண்ட்ஸ்லாம் இருக்கா அப்படின்றத எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிங்க. ஸோ ப்ராப்பராக ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்கிற மாதிரியான ஒரு லேண்ட்ஸு ப்ளஸ் வந்து ப்ராப்பர் அப்ரூவல், பஞ்சாயத்து அப்ரூவல், டிடிசிபி அப்ரூவல், ப்ராப்பர் லே அவுட் வந்து ஒரு சர்டிஃபைட் சர்வேயர் வச்சு நீங்கள் வந்து லே அவுட்ஸ்லாம் ப்ராப்பராக இருக்கா, அதோட மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஸோ லோக்கலில் ஒரு லேண்ட் ரிலேட்டடான ஒரு அட்வொகேட் கிட்ட நீங்கள் ஒரு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு, இல்லை ஏற்கனவே உங்களோட பையர் வந்து அந்த மாதிரி ஒப்பீனியன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் சைடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்து நான் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு பிளாட்ஸ் டெவலப் பண்ணுற மாதிரி, ஒரு ரெசிடென்ஷியல் ஒரு வில்லாஸ் கட்டுற மாதிரி, ஹவுஸ் கட்டுற மாதிரி, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் டெவலப் பண்ணுற மாதிரி, இல்லை ஏற்கனவே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஹவுசஸ், இண்டிவிஜுவல் பங்களாஸ், காட்டேஜஸ், பிரிட்டிஷ் பங்களாஸ், இந்த மாதிரி ஒரு லீகலாக வெரிஃபைடாக நம்ம வந்து இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு கொடைக்கானலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, பிளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். லோக்கலில் நீங்கள் வந்து கொடைக்கானலில் ப்ராப்பர்ட்டிஸ் விசிட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி கம்ப்ளீட் உங்களுக்கு எண்ட் டு எண்ட் சப்போர்ட் வந்து கோடை ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா கரண்ட்டாக என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இப்போ சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கரண்ட் லிஸ்டிங்ஸ் அப்படின்றதுல நம்ம வந்து போட்டிருக்கோம். தேங்க்யூ.